இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சின்னமனூர் செப்பேடு என்பதை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது சின்னமனூர் காப்பர் பிளேட், சரிங்களா? இந்த சின்னமனூர் பற்றி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 2, 3 செய்திகள் இருக்கிறது. முதலாவதாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மகாபாரதம் தமிழ்படுத்தும் மதுராபுரியில் சங்கம் வைத்தது அப்படின்ற செய்தியை பற்றி சின்னமனூர் செப்பேடு தான் கூறுகிறது. இந்த மகாபாரதம் தமிழ்படுத்தும் மதுராபுரியில் சங்கம் வைத்தா பாண்டியர்கள் மதுரையில் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தார்கள் என்ற செய்தியைத்தான் இந்த சின்னமனூர் செப்பேடானது கூறுகிறது. அடுத்ததாக நம்ம வந்து பார்க்கக்கூடியது தலையானகத்தில் போரில் வென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் இல்லையா? நாம் வந்து பார்த்திருப்போம், மதுரை காஞ்சி என்பது பாட்டுடை தலைவனாக தலையானகத்தில் போரில் வென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் அவன் வந்து வேப்பம்பூவை அணிந்தான் அப்படின்ற செய்தியை நாம் வந்து பார்த்திருப்போம். நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மதுரை காஞ்சி இயற்றியோர் மாங்குடி மருதனார் அவர்கள். ஸோ இதில் பாட்டுடை தலைவனாக இருக்கக்கூடிய அந்த தலையானத்தில் போரில் வென்ற பாண்டியன் நெடுஞ்செழியனை பற்றிய செய்தியும் இதே சின்னமனூர் செப்பேடு தான் கூறுகிறது. ஸோ அடுத்து அதனைத் தொடர்ந்து நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதே சின்னமனூர் செப்பேடு தான் மதுரையிலும் இந்திர விழா நடந்த செய்தியை பற்றி கூறுகிறது. ஸோ இந்திர விழா என்பது பொதுவாகவே 28 நாட்கள் நடைபெறக்கூடிய திருவிழா. இதில் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீட்டையெல்லாம் அலங்காரம் செய்து புதுமணல் நிரப்பி, அதே போல் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேவர்கள் வந்து மனித உருவில் வந்திருப்பார்கள், ஐம்பெருங்குழு, எண்பேராயம், இப்படி எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இந்திர விழாவில் வந்து பங்கேற்பார்கள் அப்படின்னு வந்து பார்க்குறோம். ஏன் இதை விட சிலப்பதிகாரத்தினுடைய நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கடலாடு காதையில் கோவலன் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாதவி இருக்கும் பொழுது அந்த மாதவியினுடைய பாடலை தவறாக புரிந்து கொண்டதும் இதே இந்திர விழாவின் பொழுதுதான். அதே போல நமக்கு வந்து மணிமேகலை இந்திரா விழாவில் பங்கேற்கும் பொழுதுதான் மணிமேகலாதையும் அவங்களை தூக்கிட்டு போய் என்ன பண்ணுது, 3 வரங்கள் கொடுத்து மணி பல்லவத்தீவுல விட்டுருது. ஸோ அதை பற்றி சொல்லவும் இதே இந்திர விழா தான். அப்ப இந்த இந்திர விழா மதுரையிலும் நடந்த செய்தியை தான் சின்னமனூர் செப்பேடு கூறுகிறது. அப்ப நமக்கு வந்து வேற எங்க நடந்திருக்கு அப்படின்ற கேள்வி நமக்கு வருது. அப்ப வேற எங்க நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா பூம்புகார் என்று சொல்லக்கூடிய காவிரி பூம்பட்டினத்துல தான் இந்த இந்திர விழா நடந்திருக்கிறது. ஸோ இதை பற்றி சொல்லக்கூடியதான் சின்னமனூர் செப்பேடு.